எல்லாருக்கும் வணக்கம். இந்திய அரசியல் சாசனம் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாருக்குமே கொடுத்துருக்கிற உரிமையில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஓட்டிங் ரைட், வாக்குரிமை. ஒரு மனுஷன் உயிரோடு இருக்கான்றதுக்கு அடையாளமாக இருக்கிறதுல அவனோட ஓட்டுரிமை ரொம்ப முக்கியம். அதனால தான் voting is not only our right but also our life. தமிழ்நாட்டில் இருக்கிற நம்ம யாருக்குமே ஓட்டு போடுற உரிமையே இல்லைன்னு சொன்னால் நம்புவீங்களா? நான் நீங்கள் உட்பட யாருக்குமே அது இல்லை. நான் பயமுறுத்துறேன்னு நினைக்காதீங்க, அதுதான் நிஜமும் கூட. கொஞ்சம் ஏமாந்தால் நம்மளை மாதிரியே இன்னும் லட்சக்கணக்கான பேருக்கும் இதே நிலைமை தான். ஓட்டு போடுற அந்த உரிமையே இல்லாத மாதிரி ஒரு நிலைமை வந்தாலும் வரலாம். தேர்தல் ஆணையம் அந்த வெப்சைட்டில் போய் அந்த ஃபார்மை டவுன்லோட் பண்ணி நீங்கள் ஃபில்அப் பண்ணி சப்மிட் பண்ணலாம். உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் செஞ்சு கொடுங்க, பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கு செஞ்சு கொடுங்க, தெரிஞ்சவங்களுக்கு, தெரியாதவங்களுக்கு, பழகினவங்களுக்கு, பழகாதவங்களுக்கு எல்லாருக்குமே நீங்கள் தயவு செஞ்சு கொடுங்க. அண்ட் ரொம்ப முக்கியமாக நம்ம ஜென்சி கிட்ஸ், நம்ம ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ், நம்ம புது வாக்காளர்கள், நம்ம நண்பா நண்பிகள், அவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கான ஃபார்ம், அந்த ஃபார்ம் நம்பர் 6, அதை கரெக்டான டீட்டெயில்ஸோட கரெக்டான உங்கள் டாக்குமெண்ட்ஸை வச்சு அதை சப்மிட் பண்ணுங்கள். ஏன்னா வரப்போகிற தேர்தலில் நீங்கள் தான், அந்த ஜென்சி வாக்காளர்கள் தான் மிக முக்கியமான ஒரு ஃபோர்ஸ் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். அதனால் உங்களை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு, உங்கள் பேரை அதில் இன்க்ளூட் பண்ணாமல் செய்கிறதுக்கு என்னென்ன வேலைகள் செய்யணுமோ, என்னென்ன தில்லுமுள்ளு வேலைகள் செய்யணுமோ எல்லாமே அவங்க செய்வாங்க. இது நமக்கு எல்லா திசையிலையும் எல்லா பிரச்சனைகள் கொடுத்துட்டு தானே இருக்கிறாங்க. அது டிஃபால்ட்டாக நடந்துட்டு தான் இருக்கும், அது ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி ஓட்டு போடுற விஷயத்துலேயும் அவங்க என்ன உத்தரமராக மாறவா போகிறாங்க? இப்போ நான் சில மீட்டிங்ஸ்லலாம் ரிப்பீட்டடாக ஒரு விஷயம் நான் சொல்கிறேன்ல, 2 பேருக்கு நடுவில் தான் போட்டி அப்படின்ட்டு. அது மேடைக்கு மேடை அவங்க அதை ப்ரூவ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதனால் தோழர்களே, வரப்போகிற தேர்தலில் நம்ம யாருன்னு காட்டணும், நம்ம பலம் என்னன்னு காட்டணும். அதுக்காக அந்த பலமான, அந்த பவர்ஃபுல்லான ஆயுதத்தை நம்ம கையில் எடுக்கணும். அந்த ஆயுதம் வேறு எதுவுமே இல்லை, ஓட்டு, வாக்கு, ஜனநாயகம். அது இருந்தால் தான் நம்ம அந்த வெற்றியை நோக்கியே நம்மளால் பயணிக்க முடியும். தமிழ்நாடே அந்த வாக்குச்சாவடி முன்னாடி திரண்டு நிற்கணும். அதை பார்த்துட்டு தமிழ்நாடே தமிழக வெற்றி கழகமா, இல்லை தமிழக வெற்றி கழகம் தான் தமிழ்நாடா அப்படின்ற மாதிரி இருக்கணும். வீடுன்னு ஒன்று இருந்தால் தான் ஓடு மாற்ற முடியும்னு அறிஞர் அண்ணா அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அந்த மாதிரி ஓட்டுன்னு ஒன்று இருந்தால் தான் இந்த நாட்டையே காப்பாற்ற முடியும். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த எனிமரேஷன் ஃபார்ம் நீங்கள் ஆன்லைனில் நீங்கள் ஃபில்அப் பண்ணும்போது அதில் ஒரு சில ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது உங்களுடைய ஓட்டர் ஐடியில் இருக்கிற உங்கள் பேரும், ஆதார் கார்டில் இருக்கிற பேரும், அந்த ஸ்பெல்லிங், இனிஷியல்ஸ் எல்லாமே ஒரே மாதிரி இருந்தால் தான் அது அக்செப்ட் ஆகும், இல்லைன்னா அக்செப்ட் ஆகாது. அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ஸோ அதனால் மை டியர் டிவிகே தோழர்களே, மை டியர் ஜென்சி படை பலமே, உஷாராக இருங்க, கான்ஃபிடெண்ட்டாக இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.